இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை நாளே நமக்கு பெருமாள் தான் நினைவுக்கு வருவார். தை மாதம் 3ஆம் நாள், 3 அப்படின்னு சொல்லும் போதில் முக்கண்ணனும் நினைவுக்கு வந்துடுவார். அடுத்து தேதின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17/1/2026. வருடத்தின் கூட்டுத்தொகை 10, மாதம் தேதியின் கூட்டுத்தொகை 9. 10 கூட்டல் 9 19. 1 கூட்டல் 9 10. 10 அப்படின்னும் போதில் ஜீரோக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பர் எடுத்துப்பாங்க. நம்ம 10ன்னு எடுத்துக்கிட்டால் கூட தசாவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் தான் நினைவுக்கு வர்றார். இப்போ அவர் 9 அவதாரங்கள் எடுத்துட்டார். அது நம்ம கதைகளில் படிச்சிருப்போம், யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இது வாமனர், இது கிருஷ்ணர், இது நரசிம்ம அவதாரம், இது வராக அவதாரம் அப்படின்னு சொல்லும் போதில் நம்ம அந்த கதைப்படி பார்ப்போம். நம்மளும் அதை ரசித்து ஆச்சரியப்பட்டு நம்பியிருப்போம். அது உண்மைதான், அதனால் நம்ம நம்புகிறோம். அப்போ 10ஆம் அவதாரம் கலிகாலத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ அவரே கல்கி அவதாரம் எடுத்து நேரில் நிற்கிறார் அப்படின்னா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கேள்விக்குறி தானே. கல்கி அவதாரம் இப்படித்தான் நிகழும்னு ஒரு சிம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. அது குதிரையில் அவர் வர்ற மாதிரி பறக்கும் குதிரை. சினி ஃபீல்டில் டைரக்டர் பாலச்சந்தர் அவங்க படம் ஒன்று இருக்குது, கல்கி. அதில் ஒரு சுத்தியல் உளி சிலை தன்னைத்தானே செதுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பெருமாள் மறைமுகமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கலிகாலத்தில் தசாவதாரமான கல்கி அவதாரம் நிகழும். ஒருத்தர் மட்டுமே அந்த அவதாரம் எடுக்கும் திறன் பெற்றவர் அல்ல, கலிகாலத்தில் உள்ள அனைவராலும் கல்கி அவதாரம் எடுக்க முடியும்ன்றத சொல்லியிருக்கிறாரு. கலிகாலத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே செதுக்கி தனக்குள் பெருமாள் இருக்கிறார், தனக்குள் ஈசன் இருக்கிறார், தானே இறைவன், தானே கல்கி அவதாரம் என்பதை உணரும் திறன் பெற்றவர் அப்படின்றத தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருமே கல்கி தான், அந்த தசாவதாரம் எடுக்கும் திறன் கொண்டவர்கள் தான். இதில் இன்றைக்கி பல பேர் அந்த கல்கி அப்படின்ற அவதாரத்தை எடுத்திருந்திருப்பாங்க. சில பேர் முயற்சியில் இருப்பாங்க. அவங்களோட ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். பெருமாள் ஈசனின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.